வணக்கம். ரொம்ப நாள் கழித்து முறையான பெரும்பாலான அங்கத்தினர்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு தேர்தல் அக்டோபர் 18ஆம் தேதி நடக்க போகுது. ரொம்ப நாள் கழித்து எல்லா நடிகர்களும், நாடக நடிகர்களும் சினிமா நடிகர்களும் ஒன்றாக பேசி உறவாடி நடக்கின்ற முதல் தேர்தல் தான் நாங்கள் சொல்ல முடியும். ஆக இதில் பார்த்தீங்கன்னா எங்கள் அணின்னு நாங்கள் சொல்லி ஒரு கொஞ்சம் பெருமையாக இருக்குது. ஏன்னா ரொம்ப நாள் ஒரு பிளவு இருந்துச்சு நாடகத்துக்கும் சினிமாவுக்கும். அந்த பிளவை தகர்த்தெறிந்துட்டு நாங்கள் ஒன்றா கூடி இந்த தேர்தலை சந்திக்க போகிறோம். ரொம்ப மகிழ்வாக இருக்குது. தேர்தல் அறிக்கை மத்தியானம் ஃபங்க்ஷன் இருக்குது. அதில் ராகவேந்திர கல்யாண மண்டபத்தில் நடக்க போகுது. அதில் தேர்தல் அறிக்கையை வெளியிடுவோம். அங்கிட்டு இருக்கிற அந்த நிலத்தில் அந்த கட்டடம் வரணுக்காக ஒரு கேள்வியை ஆரம்பித்து இன்றைக்கி எலெக்ஷன் வரைக்கும் வந்திருக்கோம். இந்த பாண்டவர் அணி கண்டிப்பாக ஜெயிக்கும். ஜெயிச்சு கண்டிப்பாக நாங்கள் செய்ய போகிற சொல்ல போகிற அத்தனை விஷயங்கள் செயல்பட போகுது. கண்டிப்பாக நல்லது நடக்கும். எல்லா நடிகர்களுக்கு நல்லது நடக்கும். நலிந்துன்ற பிரிவே இருக்கக்கூடாதுன்ற நோக்கி நாங்கள் எலெக்ஷனில் போட்டியிட போகிறோம். நாமினேஷன் இப்போ தான் ஃபைல் பண்ணோம். அதான் சொல்லிடலாமா? எங்கள் அணி சார்பாக தலைவர் பதவிக்கு நாசர் சார் நிற்கிறாரு. பொதுச் செயலாளரா விஷால், பொருளாளரா தம்பி கார்த்திக் பொருளாளர், துணைத் தலைவர்கள் பொன்வனன் சார் அண்ட் கருணாஸ். மற்ற 24 எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பர்ஸ் அறிவிக்கப்படும். இன்றைக்கி ஒரு விழா நடத்துகிறோம். அன்றைக்கி அந்த இடத்துல தேர்தல் அறிக்கையும் மற்ற கேண்டிடேட்ஸும் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம். எல்லோரும் பேச போகிறோம். மனம் விட்டு பேச போகிறோம். நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இந்த அணி ஜெயிச்சா என்னென்ன நல்லது நடக்க போகுது நடிகர்களுக்கு நாங்கள் அறிவிக்க போகிறோம். கண்டிப்பாக எல்லாமே நல்லதாக தான் நடக்கும். அது அவர் சொல்லக்கூடாது. அரசியல் கட்சியில் இருக்கிற ஒரு நபர் அரசியல் தலையீடு இருக்குன்றது அவர் சொல்லக்கூடாது. வழக்குக்கு பதில் அனுப்பிட்டேன். அது நான் சொன்னது அவதூறா இல்லையான்றது எல்லாருக்கும் தெரியும். நான் அந்த மாதிரி யாரையும் இப்போ புண்படுத்துகிற மாதிரி யாரையும் பேசலை. உண்மையை சொன்னேன். உண்மையை சொல்கிறது அவதூறு வழக்குன்னா அதுவும் சந்திக்கிறதுக்கு நான் தயார். உண்மையை தான் சொன்னேன் இப்போ வரைக்கும். எல்லாரும் அது நான் பட்டியல் சொல்ல மாட்டேன். எல்லா நடிகர்களும் வராங்க. எல்லாம் விஷால் டீம் பாண்டவர் அணி டீமுக்காக எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பராக நாமினேஷன் போட்டிருக்கேன். ஸோ இந்த சைடு எல்லாமே ரொம்ப அனுபவம் வாய்ந்த ஒரு டீமாக இருக்காங்க. எப்படி உங்களுக்கு வாய்ப்புகள் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? வெற்றி வாய்ப்புகள் ரொம்ப கன்ஃபார்மாக இருக்குது எங்கள் டீமுக்கு. வெற்றியோ தோல்வியோ நல்லதுக்காக, நல்லது செய்யணுன்றதுக்காக எல்லாருக்குமே தெரியும். இந்த பில்டிங் பிரச்சனைக்காக தான் எங்கள் டீம் ஃபுல்லாகவே இதில் இந்த எலெக்ஷனில் நிற்கிற ஐடியாவே இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். பட் இந்த பில்டிங் பிரச்சனை எழுமினதுக்கப்புறம் தான் நாங்கள் இங்கே கேட்க ஆரம்பித்தோம், இது என்ன சார், இது எதுக்கு இந்த மாதிரி இருக்குன்னு. அது 3 வருஷமாக நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் ஆகி இன்றைக்கி எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சு பாருங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுங்கள், அப்போ தெரியும் உங்களுக்கு அந்த வழின்னாங்க. ஸோ வேறு வழி இல்லாமல் இன்றைக்கி எலெக்ஷன் வரைக்கும் வந்திருக்கு. அதர்வைஸ் இட்ஸ் கம்ப்ளீட்லி a சிங்கிள் ஃபேமிலி. பட் இது இந்த எலெக்ஷன் வர்றது எங்களுக்கும் கூட இஷ்டம் இல்லை. பட் வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி இருக்கிற உறுப்பினர்கள் எல்லாருக்கிட்டையும் ஃபோனில் பேசியிருக்கோம். நாங்கள் பேசும்போது அவ்வளோ பிரச்சனைகள், இவ்வளோ வருஷமாக அவங்க இருந்து ஃபோனில் பேசும்போது ஒவ்வொருத்தரும் சொல்கிறது எங்களால் இட்ஸ் ஜஸ்ட் நாட் பில்டிங் பிரச்சனை மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள், நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இதில் சால்வ் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ இன்னொரு கொஞ்ச நேரத்தில் எங்களோட எலெக்ஷன் அறிக்கை, அதாவது ஃபுல் அஜெண்டா நாங்கள் சொல்ல போகிறோம். வெறியோடு இருக்கோம். அதாவது நிறைய விஷயங்கள் இங்கே பண்ணலாம். எந்த ஒரு சங்கத்துக்கும் இப்படி ஒரு இடம் கிடையவே கிடையாது. இவ்வளோ வேல்யூ இருக்கிற ஒரு இதோட வேல்யூ எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி மோர் தென் 1 ஏக்கர் டி நகரில் இருக்கிற வேல்யூ எந்த சங்கத்துக்கும் இல்லை. எந்த ஒரு நடிகர் சங்கத்துக்கும் இந்த ஒரு இது இல்லை. நம்மளுக்கு இருக்குது. அதை விடக்கூடாது. இதை வச்சு சினிமாவில் நிறைய சம்பாதிக்கிறவங்களும் இருக்காங்க, சினிமாவில் இருந்து சம்பாதிக்காமல் கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க. ஸோ அந்த நலிந்த நடிகர்கள், அந்த கஷ்டப்படுறவங்களோ அந்த விஷயமே இனிமேல் இருக்கக்கூடாது. நேராக எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு காசு கொடுக்குறதோ அது இல்லை. எல்லாருக்குமே வேலை வாய்ப்புலேருந்து இன்றைக்கி நிறைய நடிகர்கள் மறந்து போயிட்டோம். ஃபோன் பண்ணி பேசும்போது, சார் நீங்கள் ஆமாம் சார் அந்த படத்தில் வந்தீங்க, மேடம் இந்த படத்தில் வந்தீங்க, ஏன் என்னையும் மறந்துருப்பாங்க. ஸோ அது இருக்கக்கூடாது. வி நீட் டு ஹேவ் சம்திங்.
நிறைய டேலண்ட்ஸ் வந்து வேஸ்ட் ஆகிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்குமே வந்து ஃபைட் பண்ண போகிறோம். நிறைய பேருக்கு பேமெண்ட் சரியாக போக மாட்டேங்குது. துணை நடிகர்கள் எல்லாருக்கும் வந்து பேமெண்ட்ஸ் வந்து ரொம்ப லேட்டாக போகுது. நாங்கள் எல்லாம் எங்களால் வாங்க முடியுது, பட் அவங்களால வந்து ரூல்ஸ் சரியில்லை. எக்ஸாக்ட்லி. இப்போது இந்த எலெக்ஷனுக்காக நாங்கள் வந்து ஒவ்வொருத்தரோட பர்சனலாக பேசும்போது அவங்களோட பிரச்சனைகள் என்னன்னு தெரியுது. ஒவ்வொருத்தரும் வந்து வெக்ஸாகி போயிட்டாங்க, வேற வேற வேலைக்கு போயிட்டாங்க. போதுங்க, இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, இது என்னத்த நடிகர் சங்கம், இதில் என்ன இது இருக்குது, சும்மா இதெல்லாம் அப்படின்ற மாதிரி போயிட்டாங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து நாங்கள் சும்மா சரி ஓகே ஏதோ பண்ணிடணும் அப்படின்றது இல்லை, பட் இவ்வளோ பண்ண முடியுன்ற ஒரு விஷயம் வந்து நாங்கள் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் தோணுது. இது பண்ணலாமே, அது பண்ணலாமே, இந்த விஷயம் பண்ணலாமே, அந்த விஷயம் பண்ணலாமே. நம்ம எல்லாரும் சேர்ந்து உட்காந்து பேசி சீனியர்ஸ் வந்து எங்கள் கூட வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு இருக்கிற ஒரே ஒரு இடம் இந்த இடம் தான். அதுவே இன்றைக்கி வந்து 30 வருஷத்துக்கு வந்து யாருக்கோ கொடுத்துட்டாங்கன்னா அது வந்து இட்ஸ் நாட் அக்செப்டபிள். அட் தி சேம் டைம் இது வந்து ஜாயிண்ட் வெஞ்சர்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்ச எந்த லாயரோ இல்லை எந்த பில்டரோ ஒத்துக்கவே மாட்டாங்க. இது ஜாயிண்ட் வெஞ்சரே இல்லை, இது லீஸ் அக்ரிமெண்ட். 30 வருஷம் முழு இடத்த வந்து இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்தா அது லீஸ் அக்ரிமெண்ட். இட் இஸ் நாட் எ ஜாயிண்ட் வெஞ்சர். இது ஜாயிண்ட் வெஞ்சர்னு சொன்னால் இட்ஸ் டோட்டலி நாட் அக்செப்டபிள். மாற்றம் தேவை.